இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம் என்றால் என்ன? விண்வெளியில் பலவிதமான சூட்சுமமான சப்தங்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன என ஆன்றோர் கருதுகின்றனர். இவற்றில் பல மனித குலத்திற்கு நன்மை தருவதாக உள்ளன, பல தீமை விளைவிக்கக்கூடியதாக உள்ளன. அவற்றில் நல்லவற்றை நமது வலிமையினால் ஈர்த்து ஒளிவடிவில் முனிவர்கள் மனித குலத்து நன்மைக்காக வழங்கியுள்ளனர். காயத்ரி மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம் போன்றவை இவ்வாறு நமக்கு வந்தவையே. மந்திரங்கள் உச்சாடனம் செய்வதற்கு விதிமுறைகள் உள்ளன. இம்முறைகளில் தவறினால் அவை எதிர்மறையான பலனையே தரும். நிறைமொழி மாந்தர் ஆணையும் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது நன்னூல் சூத்திரம். நல்ல மக்களை பெற்று இவ்வுலகிற்கு அளித்தல் ஒரு பெண்மணியின் கடமையாகும். அவ்வாறு பெற்ற மக்களை நல்ல ஒழுக்கமும் கல்வியும் பெறுமாறு வளர்த்து அவர்களை சான்றோர்களாக வளர்ப்பது அம்மக்களின் தந்தையின் கடமையாகும். ஈன்று புறந்தள்ளுதல் தாயின் கடமை, அவனை சான்றோராக்குதல் தந்தையின் கடன். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய பேருதவி பெரும் பொருள்களை தேடி தருதல் மட்டுமல்ல, அவனது தலையாய கடமை தனது மகனை பல அறிஞர்கள் சபையில் முதல்வனாக ஆகும்படி சிறந்த கல்வியை அளிப்பதுதான். தந்தை மகனுக்காற்றும் உதவி அவன் அவையத்துள் முந்தி இருப்பச் செயல் என்கிறார் வள்ளுவர். ஆக இத்தகைய சான்றாமை மிக்க தந்தையின் கடமையை குறைவின்றி நிறைவேற்றும் தந்தை தன் மகனுக்கு இடும் கட்டளை மந்திரத்திற்கு நிகரானது. அதை யாதொரு எதிர்ப்புமின்றி நிறைவேற்றுவது ஒரு நல்ல மகனின் கடமையாகும். நமது கதை மாந்தர் தசரத மாமன்னன் அத்தகைய உயர்ந்த தந்தை ஆவார். அவரது மக்களின் நால்வரில் தலையாய இராமபிரான் தந்தை சொல் மீறாத தனையன். ராமன் கோசலையின் மகனாயினும் கைகேயி ராமனிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தார். ராமன் நன்னனாக மகுடம் சூட்ட உள்ளான் என்ற செய்தியை கேட்டதும் எல்லோரையும் கைகேயியை மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அத்தகைய நல்ல உள்ளமும் மந்தார என்ற கூனியின் சூழ்ச்சி உரையால் பால் திரிந்து கெட்டுப்போவது போல திரிந்தது. அதன் பலனாக தசரதன் அளித்த 2 வரங்களில் ஒன்று ராமன் பதிலாக பரதன் முடிசூட்ட வேண்டும் என்பது, மற்றொன்று ராமன் அயோத்தியை துறந்து 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்பது. கைகேயியை தீவினும் யாவும் சிறந்த தீயார் இவ்வாறு மனம் திரிந்தார் என்கிறார் கம்பர். தான் மன்னனாக முடிசூட இருப்பதை அன்னை கைகேயியிடம் தெரிவித்து நல்லாசி பெற ராமன் வருகிறான். அப்போது மன்னன் விருப்பமின்றி கொடுத்த கட்டளைகளை கைகேயி ராமனிடம் இவ்வாறு கூறுகிறார். ஆலிசூல் உலகு எல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரு சடைகள் தாங்க ஒன்னா தவம் காணா நன்னி புண்ணிய துறைகள் நாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றார். ஆக இவ்வாறு தசரதன் தன் மகனுக்கு நேர்முகமாக கானகம் செல்லுமாறு உத்தரவிடவில்லை. அவனது கட்டளையை கைகேயியே ராமனிடம் கூறுகிறான். எனவே எவ்வித முக மாறுபாடும் இன்றி அப்பொழுதே மலர்ந்த செந்தாமரை போன்ற முகத்துடன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற முதுமொழிக்கேற்ப அக்கட்டளையை ராமன் ஏற்றுக்கொண்டார். இனி இந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற முதுமொழியில் சிறிது ஆராய்வோம். இம்முதுமொழி யூனிவர்சலாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றா என்றால் இல்லை என்றே கருத வேண்டியுள்ளது. எல்லா தந்தையரும் தசரதனைப் போல நல்ல தந்தையாக இருப்பதில்லை. எனவே பித்ரு பரிபாலனம் செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லும்படி நடந்தால் அவர்களுக்கு தீமையே விளையும். அத்தகைய சூழ்நிலையில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் கூற்றுப்படி தனது சொந்த அறிவு ஆய்வின்படி நடக்க வேண்டும். சிறந்த உதாரணம் இரண்யகசியபு பிரகலாதன் கதை. பிரகலாதன் தந்தை இரணியன் சொல்லை கேட்கவில்லை. ஏனென்றால் இரணியன் தீயவன். அதைப்போல் பரசுராமன் தனது தந்தையின் ஆணைப்படி தாயின் தலையை கொய்தான். பின்னர் வரவேண்டி தாயை உயிர்ப்பித்தார். எப்படியாயினும் தாயை கொன்ற பரசுராமன் செயல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கசாப்பியங்கா கதையை கேட்டிருப்பீர்கள். பிரிட்டிஷ் போர் கப்பல்கள் பிரெஞ்சு கப்பலை தாக்கி தீ வைக்கப்பட்டது. மேல்தளத்தில் காவலிருந்த கசாப்பியங்கா தந்தையின் ஆணைக்கு காத்திருந்தான். ஆனால் கப்பலில் இருந்த பலர் குதித்து தப்பிவிட்டனர். ஆனால் கசாப்பியங்காவின் தந்தையோ கீழ்த்தளத்தில் மாண்டு கிடந்தார். தப்பிக்க முடியாமல் இறுதி வரை தந்தையின் ஆணைக்காக காத்திருந்த கசாப்பியங்காவும் இறுதியில் தீக்கிரையானார். இறுதியில் நாமும்
கடமை தவறாத சான்றாண்மை மிக்க நமது நல்ல தந்தையின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பரம் நடப்போமாக. நன்றி.